பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது, நம்ம வீட்டுல நிறைய சுவாமி படம்லாம் நம்ம நிறைய வச்சுட்டு இருக்கோம், நிறைய சாமி கும்பிடுறோம், நிறைய நல்ல விஷயங்களை பண்றோம். இந்த ஒரு சாமி படம் நம்ம வீட்டுல இருந்தால் நமக்கு சகல விதமான நன்மைகளும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்னது, அது என்ன மாதிரியான விஷயம் நம்ம வீட்டுல இருக்கணும், என்ன மாதிரியான சாமி படம் நம்ம வீட்டுல இருக்கணும், இந்த பதிவுல இதை நம்ம முக்கியமா பார்க்க போறோம். அதாவது நம்ம பூஜை அறை அப்படிங்கிறது, நான் நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பூஜை அறைன்னா என்னென்ன, எப்படி செய்யணும், என்ன விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேருக்கு வீட்டுல பூஜை ரூம் தனியா இருக்கும், நல்லா கேட்டுக்கோங்க. சில பேர் வீட்டுல பூஜை ரூம் தனியா இருக்கும், மூடி வச்சிருந்தாலும் அந்த இடத்துல பூஜை ரூம் தான் தனியா வச்சிருப்பாங்க, ஒரு செல்ஃப் மாதிரி வச்சிருப்பாங்க. சில பேர் கிச்சன்ல வச்சிருப்பாங்க, வெஜிடேரியனா இருப்பாங்க, கிச்சன்ல வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் ஹால்லயே வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. முதல் விஷயம், நீங்க நம்ம சுவாமி படங்கள்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம், தெய்வீகமான விஷயங்கள்லாம் சொல்றோம். என்னன்னு முதல்ல எதெல்லாம் நம்ம தவிர்க்கணுங்கிறத முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் தான் இந்த தெய்வ கடாட்சம்ங்கிறது நமக்கு இருக்கும். முதல்ல செருப்பு போட்டு நடக்கிறத தவிர்த்துக்கணும். அதாவது நம்ம இப்ப எல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கால் வலிக்குன்னு ஒரு தனியா ஒரு செப்பல், வெளியில போட்டுன்னு போறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு செப்பல், அந்த வீட்டுக்குள்ள அந்த செப்பலை போட்டுட்டே தான் யார் வீட்டுக்கு வந்தாலுமே அந்த செப்பலை போட்டுட்டு தான் அவங்களுக்கு அது யாரு என்னன்னா கூட பார்க்க மாட்டாங்க, அந்த காலில் செப்பல் போட்டுட்டு தான் சாப்பாடு சில இடத்துல எல்லாம் பரிமாறுறாங்க. உண்டா இல்லையா? உண்டு, இல்லைன்னா மறுக்க முடியாது. என்ன அந்த காலில் என்ன இப்ப அந்த மாதிரி பழகிடுது. அந்த ஒரு இடத்துல பூஜை ரூம் இருக்கும், அந்த செப்பல் போட்டுட்டு தான் 4 தடவை நடக்கிறாங்க, 4 தடவை வராங்க. அந்த இடத்துல சாமின்னு இருக்குதானே, சாமின்னு இல்லாம நீ என்னதான் சாத்தி வச்சிருந்தாலும் சாமிங்கிறது அங்க இருக்குதானே. இன்னைக்கு கோயில பூஜை எல்லாம் முடிஞ்சு நட சாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா மறுநாள் காலையில நட திறந்து பூஜை பண்றாங்க தானே. இப்போ ஒரு வீடு அப்படின்னு இருந்தா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. முதல்ல அந்த செப்பல் போட்டு நடக்கிறது கூடியமான வரைக்கும் சாமி இடத்துல தவிர்க்கிறது நல்லது. தயவு செய்து இதை நீங்க ஒரு ஒரு விஷயமா நீங்க இதை எடுத்துக்கணும். நீங்க நம்ம சுவாமி குருக்கள் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்த நீங்க ஒரு 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 தெய்வீக ஒரு விஷயமா நீங்க இதை எடுத்துக்கணும். இதை போட்டுட்டு நம்ம சுவாமி கிட்ட கிழக்கே மேற்கே சாமி இருக்கும்போது நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒளி பக்தி ஒளி பார்க்கிற மூலமா நீங்க அதை முதல்ல எடுத்துக்கணும். ரெண்டாவது, நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம வீட்டுல ஏற்றக்கூடிய, நீங்க வீட்டுல விளக்கு ஏத்துறீங்க பாத்தீங்களா, பழைய காலத்து விளக்கா இருக்கும், அதை பத்த வச்சு உடஞ்சு அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது, விரிசல் விட்டு அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது. அசுப கனவுகள், அசுப விஷயங்கள் நிறைய நடக்கும், விபத்து நிறைய நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னு சொன்னா தயவு செய்து அதெல்லாம் எப்படி அப்புறப்படுத்தணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. முதல் விஷயம், ஓடாத தையல் மிஷின். உண்மையிலேயே உண்டுங்க, தையல் மிஷின் அது வாட்டுக்கு கிடக்கும். ஒரு டைம்ல அதுதான் நல்லா ஓடிட்டு இருந்திருக்கும், அது ஓடாம, தையல் மிஷின் ஓடாம, இரும்பு சம்பந்தப்பட்ட தையல் மிஷின் ஓடாம இருக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்துல நம்ம பீரோல் நம்ம வச்சு பூட்டுறோம், பீரோ திறக்கிறோம், பீரோல பணம் வச்சு பூட்டுறோம், சாவியை நம்ம தொலைச்சிடுறோம், போட்டு உடைச்சிடுறோம், சும்மாவே பூட்டிக்கிறது. சும்மா எந்த வீட்டுல பூட்டு உடைஞ்சு சும்மா திறந்து சும்மா மூடுற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி தங்காது. காசுன்னு அந்த இடத்துல பூட்டு உடைஞ்சு அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னா அது அசுப குணம், அது சுபமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி. அதே போல பாத்தீங்கன்னா, பயன்படுத்தாத ரொம்ப பழமையான வாசல்லே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைந்து ஒண்ணு போட்டுறணும், அது பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு சுபம் கிடையாது. அதெல்லாம் ஒரு வியாதிக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான சில விஷயத்துக்கும் ஒரு கெடுதலுக்கு உண்டான விஷயங்கள். அது எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. உடைந்த பொருட்கள் சுவாமி கிட்ட நம்ம வீட்டுல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருந்தா அதுவே நமக்கு லட்சுமி கடாட்சத்தோட இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது உங்க வீட்டுல நீங்க எந்த தெய்வத்தை வைத்தால் உங்களுக்கு இன்னும் சுபிக்ஷமா, இன்னும் அமோகமா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கை மேல கண்டிப்பா நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சில விஷயங்கள் வீட்டுல ஆடக்கூடாது. அது ஆடுறதுக்கு முட்டு கொடுத்து நீங்க வச்சீங்கன்னாலே கணவன் மனைவி பிரச்சனை வந்துடும். கட்டில் ஆடக்கூடாது,
அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கும். கட்டில் ஆடக்கூடாது. சாமி அறை, சாமி பூஜை ரூம் வச்ச மாதிரி இருக்கணும். இப்படி ஆடின்னு இருக்கக்கூடாது, ஆடக்கூடாது. கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் கரெக்டா இருக்கணும். அந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு அதே போல வைக்கக்கூடிய கலசம். நீங்க வீட்டுல வைக்கக்கூடிய கலசம் இருக்கு பாத்தீங்களா, பித்தளை கலசம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த கலசத்துல சொம்பு நசுங்கி இருந்தா கூட பிரயோஜனம் கிடையாது. சொம்புன்னா அந்த சொம்புன்னா சொம்பு. ஒரு சங்கு வைக்கிறீங்கன்னா கூட அந்த சங்கு அவ்வளவு அருமையா இருக்கணும். அந்த சங்கு அந்த ஒரு கார்னர்ல ஒரு லேசா பின்னமான கூட முடிஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பூஜை ரூம்னா இப்படிதான் இருக்கணும், நம்மளுடைய சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கணும்னு இந்த மாதிரிதான் இருக்கணும். அப்போ வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு வெளியில போகும்போது வாஸ்து கிரகலட்சுமியை பார்த்துட்டு போறோம். உள்ள வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கந்திருஷ்டி கணபதி வைக்கிறோம். இதெல்லாம் விசேஷமான நிறைய நல்ல மூர்த்தங்கள்லாம் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வைக்கிறோம். எல்லாற்றத்தை விட, எல்லா சுவாமிகள்லாம் நம்ம வைக்கிறத விட உங்களுக்கு பெரிதும் பெரிதும் அதிர்ஷ்டம் தரக்கூடியது ராமர் பட்டாபிஷேகம். இது உங்க வீட்டுல வச்சிருங்க. நான் அதை பத்தின விஷயத்த நான் விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அதை பத்தி நிறைய ராமர் பட்டாபிஷேகம் போட்டோ, அந்த பெரிய அந்த சித்திர பிம்பத்தை முறையா நீங்க பூஜை பண்ணி நீங்க வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ராமர் பட்டாபிஷேகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுமா, ராமர் கடந்து வந்த பாதையெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுமா, அந்த ஒரு படம் போதும். அந்த ஒரு படம் கண் பார்வையில நீங்க பார்த்துட்டு போங்க. ராமர் பட்டாபிஷேகத்தை கண் பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அதோட அந்த 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 ஒரு விஷயம் உங்களுக்கு போதுமே. அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் போதுமே. எத்தனை பேர் வீட்டுல வச்சிருக்கீங்க சொல்லுங்க எனக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் இடத்துல ராமர் பட்டாபிஷேகத்தை அப்படியே, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. அதுதான் மிக முக்கியமா. நம்ம நிறைய சுவாமி வச்சிருக்கோங்க. நம்மள சில பேர்லாம் வந்து கச்சிதமா வச்சிருப்பாங்க. ஒரு இது ஒரு 4 சாமி ஒரு இது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இது முக்கியமான விஷயம். அதாவது இப்போ ஜாதகத்துல எடுத்துக்கோங்க. ஜாதகத்துல செவ்வாயும் கேதுவும் ஒன்னா இருக்கு. எனக்கு வீடே 10 வீடு, நமக்கு சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டுல இருப்பான், கஷ்டப்பட்டு இருப்பான். செவ்வாயும் கேதுவும் ஒன்னா இருந்துன்னு விநாயகரையும் முருகனையும் ஒன்னா வச்சு வழிபாடு பண்ணணும். சில கிரகங்களை பேஸ் பண்ணி சில சுவாமி, சில பேர் வந்து சயன கோலத்துல இருக்கிற பெருமாளை வழிபாடு பண்ணினாதான் உங்களுக்கு நல்லது. சயன கோலம்னு சுவாமி எப்படி இருப்பார், படுத்துக்கொண்டு இருக்கக்கூடியது விசேஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு விசேஷங்கள் இருக்கு. அந்த மாதிரி வர விசேஷத்துல சுவாமிய நம்ம வழிபாடு பண்ணக்கூடியதுல ராமர் பட்டாபிஷேகம்ங்கிறது ஒண்ணு. இதுலயே இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, ஒருத்தரை வாழ்த்தும் போது நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வாழ்த்துறோம், ஒருத்தரை வாழ்த்தும் போது, ஆனா ஒரு வீட்டுல சாமி படம்னு இப்படிதான் இருக்கணும். ஆனா சில பேர் வந்து கொஞ்சம் அது மாத்தி வச்சிருப்பாங்க. 3 சாமி படம் இருக்கிற மாதிரி, 5 சாமி படம் இருக்கிற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா. இதையே நான் சொல்ற மாதிரி வைங்க. இப்போ ஒருத்தரை வாழ்த்துறோம்னா எப்படி வாழ்த்துறோம், இப்போ ஒருத்தரை வாழ்த்துறோம் எப்படி வாழ்த்துறோம், சகல விதமான சௌபாகியத்தோட இந்த நல்ல 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றோம், சக்கல. இந்த சக்கலன்னா என்ன தெரியுங்களா, சக்கலன்னா சான்னு சரஸ்வதி, கான்னு கணபதி, லான்னு லக்ஷ்மி. சகல சரஸ்வதி, அடுத்தது கணபதி, அடுத்தது மகாலட்சுமி. இந்த வரிசையில சுவாமியை நீங்க வச்சு பாருங்க, சகல விதமான ஐஸ்வர்யத்தோட இருப்பீங்க. பூஜை அறையில சொல்றேன், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சகல சரஸ்வதி, மகா கணபதி என்று சொல்லக்கூடிய கணபதி, கணங்களுக்கு அதிபதி கணபதி, மகாலட்சுமி லக்ஷ்மிக்கு அதிபதி மகாலட்சுமி, சகல சொல்றோம் இல்லையா, அந்த வரிசையில அந்த சாமி வச்சு பாருங்க, அமோகமா இருப்பீங்க. ராமர் பட்டாபிஷேகத்தை வைங்க. இதுக்கு இன்னும் இந்த பக்தி ஒளி சேனல்ல இன்னும் 4 சேனல்ல பேசினா கூட பேசிட்டே இருக்கலாம் இந்த ராமர் பட்டாபிஷேகத்தை பத்தி சொல்லணும்னு. சோ அந்த அளவுக்கு அந்த ராமர் பட்டாபிஷேக படம் உங்க கண்ணுல பட்டுருச்சு, வெளியில போறீங்க, கண்ணுல பட்டுடுதுன்னு சொன்னா கையோட வாங்கிட்டு வந்து பெருமாள் கிட்ட வச்சு ஒரு பூஜையை பண்ணி வீட்டுல கொண்டு உங்க இடத்துல அழகா வைங்க. அவர் வந்த நேரம் நீங்க அமோகமா இருப்பீங்க, எந்த குறை இல்லாம நன்னா இருப்பீங்க. சரிங்களா? சுபம்.